பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. பிங்க் கார்டை யார் ஓட்டணும்? பெண்கள் ஓடிடுவாங்களா? கணவன்கிட்ட தான் கொடுத்துருவாங்க. 1 லட்ச ரூபாய் மானியம். இதுக்கு முன்னே இருந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சோ அதை விட கேவலமான அரசாங்கமாக தான் இருக்கு இருக்கிற அரசாங்கம். கிளாம்பாக்கத்தில் பாலியல் பலாத்காரம் எப்படி நடக்குதுன்னா, பைக் இப்படி இருக்கு, எல்லாம் பைக்கும் இப்போ வந்துக்கிற பைக்கெல்லாம் இப்படி ஃபிளாட் சீட்டு கிடையாது, ஏறி உட்காந்த உடனே போய் மாறுதான் போய் பாடுது. அது பாலியல் பலாத்காரம் வராது, தூண்டுறது இல்லையா? பிரேக் அடிச்சு ஓட்டினா அவங்கள ஆட்டோமேட்டிக்காக சாய வைக்கிறாரு, தன்னை தூண்டி விடுறது. அது 300 ரூபா கொடுத்தா இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்போம், ஓட யாரோ அவருக்கு மட்டும்தான் செத்தா கிடையாது, பேடி உட்காந்துக்கிறவங்க கிடைக்காது. ஆரம்பத்துல இருந்து ஜிபிஎஸ் மீட்டர் கொடுன்னு கேட்கிறோமே, ஜிபிஎஸ் ஏன் கொடுக்கல? ஆனா இந்த எந்த ஆர்டிஓலையும் மீட் செக் பண்றதே கிடையாது, வீட்டே ஓடுறது கிடையாது. அவர் ஆனா வருவாரு, சீல் அடிச்சுட்டு போயிடுறாரு. அப்போ அரசாங்கமே இது வழிபடுத்துறாங்க. இன்ன வரைக்கும் நான் வண்டி ஓட்டி 43 வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன். இன்ன வரைக்கும் கால் சவர மோதிரம் வாங்கல, வாங்கறதுக்கு துப்பு இல்லை. என் பொண்டாட்டி என்ன சொல்ற, ரேஷன் கார்டுலேருந்து முதல்ல உன் பேர் எடுக்கணும், அந்த ஆட்டோ கருமா அந்த விட்டுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போன்றேன். ஒரு ஹவரா உட்காந்து வரும், 3 பேர் உட்காந்து வச்சுக்கோங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து இப்போ பைக்கை இப்போ ஏற்றிட்டு வந்தானா எப்படி இருக்கும்? இப்போ நீங்க ராபரி பண்ற மாதிரி தானே. எல்லாத்துக்கும் இது யார் காரணம்? அரசு தான் காரணம். 5 வருஷம் அவர் எம்எல்ஏ இருந்தாருன்னா 50 வருஷத்துக்கு சேர்த்து வச்சுக்கிறாரு. ஒரு கவுன்சிலர் சம்பளமே இல்லை, அவங்க எவ்வளவு தெரியுமா செலவு பண்றாங்க? எவ்வளவு காலத்துக்கு தாங்க நாங்க கெட்ட பேர் எடுப்போம். ஆட்டோக்காரனா வீடு கொடுக்க மாட்டான், ஆட்டோக்காரனா பொண்ணு கொடுக்க மாட்டான். ஆமா, பொண்ணு கொடுக்க மாட்டான். ஸ்கூல்ல போனா ஆட்டோ சேர்க்க மாட்டான். இந்த அவல நிலை இருக்குது. இன்னும் எங்க காலம் எப்பதான் மாறும்? உங்க தொழில் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். 2013 கொடுத்த மீட்டர் கட்டணம் 1.8க்கு 25 ரூபாவும், கிலோமீட்டருக்கு 12 ரூபாவும் கொடுத்தாங்க. அன்றையிலேருந்து இது வரைக்கும் 12 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் 2 அரசும் வந்துடுச்சு. திமுக அரசும் வந்துச்சு, அதிமுக அரசும் முன்னே இருந்தது. ரெண்டுமே இது வரைக்கும் எந்த வேலையும் செய்யாத தொழில் நெருக்கடி அதிகமாகிடுச்சு. இந்த தொழில் நெருக்கடியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஓலா, ஊபர், ரேபிட்டோ, பைக் டாக்ஸி இது போன்ற பல்நாட்டு நிறுவனங்களுடைய கம்பெனி உள்ளே வந்துட்டு தொட்டு நாங்கள் மீட்ரு போட்டு ஓட்டுறதுக்கான ஏற்பாடு எந்த விதமான அரசாங்கமும் செய்யலை. இந்த தொழிலை பண்ணி தான் பசங்களை படிக்க வைக்கணும், வாடகை கட்டணும், எல்லா விதமான நல்லது கெட்டது அத்தனையுமே இந்த தொழிலில் வரும்போது தான். எல்லாமே இந்த தொழிலை நம்பி தான் இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஓலா, ஊபரு, ரேபிடோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதால உங்க தொழில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது? பாதிக்குது. எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? கடுமையாக பாதிக்குது. கடுமையாக பாதிக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபா எடுத்துகிட்டு போகிறது கூட பெரும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அவன் எங்கன்னா ஒரு இடத்துல உக்காந்துன்னு இருப்பான், அவனுக்கு பிக்கப் வரவனே அவன் எடுத்துன்னு போயிடுவான். நம்ம ஸ்டாண்டுங்களில் போட்டு உட்காந்துருந்தா ஸ்டாண்டுங்களில் சவாரி இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஓலா, ஊபர், ரேபிட்டோ இந்த 3 இதில் அது திருப்பி தனியாருங்க இன்னும் வேறு வந்துக்கிறாங்க. குறிப்பாக பைக் டாக்ஸி இருக்குல்ல, பின்னாடி இருக்கிறவங்க ஆக்சிடென்ட் ஆகினாங்கன்னா எந்த விதமான பாதுகாப்பும் கூட இன்சூரன்ஸ் கிடைக்காது. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்லாம் கிடையாது அதில். இப்போ நான் ஒரு ஆட்டோவை எடுக்கும்போது ஒரு 300 ரூபா 400 ரூபா வருது. இதே பைக்கில் போகும்போது நான் இங்கேருந்து பக்கத்துலலாம் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்றப்போ எனக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபாய் 70 ரூபாயில் முடியுதில்ல. நான் ஒருத்தன் தான் போகிறேன். ஸோ அப்படி போகிறதால தான் நான் பைக் டாக்ஸின்ற பைக் டாக்ஸிக்கு நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அதுக்கு ஆட்டோவில் இருக்கிற எல்லோ போர்டு மாதிரி அதுக்கு கொடுக்கணும். ஒன்று, எங்களுக்கு இருக்கிற இன்சூரன்ஸும் அவங்களுக்கு இருக்கணும். எந்த விதமான எதுவுமே இல்லாமல் பின்னாடி உட்கார்ற பேசஞ்சருக்கும் எந்த பலனும் கிடையாது. இதுக்கு முன்னே இருந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சோ அதை விட கேவலமான அரசாங்கமாக தான் இருக்குது இருக்கிற அரசாங்கம். எலெக்ஷன் வர சமயத்தில் இவங்க பேட்டி எப்படி கொடுத்தாங்கன்னா, ஆட்டோவில் ஏறி தொங்கினார். இப்போ முதலமைச்சராக இருக்கிறவர், நான் உங்களுக்கு நலவாரியத்தில் அதை பண்ணுறேன், இதை செய்கிறேன், நலவாரிய பென்ஷன் ஏற்றறேன், மீட்டர் கட்டணத்தை ஏற்றறேன், கிலோமீட்டருக்கு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன், எல்லாமே வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் அவர் தேர்தல் இதில் வாக்குறுதி கொடுத்து வசந்தி தேட்டர்னு ஒன்று இருக்குது, இங்கே ஒரு தடவை மீட்டிங் போட்டார். அம்பத்தில் உரகடத்தில் ஒரு தடவை திமுக அதே ஸ்டாலின் போட்டார். இந்த படியெல்லாம் போட்டு அவர் கொடுத்த வாக்குறுதியில் அதை ஒன்று கூட இது வரைக்கும் செய்யலை. உங்களால் எந்த ஒரு காரணத்தால் அரசாங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி வேற எந்த ஒரு காரணத்தால் ஒழுங்காக சம்பாதிக்க முடியல? சம்பாதிக்க முடியாத இப்போதைக்கு ஆட்டோ ஒரு எதிரில் ஒரு ஆள் வரானாக்கா பிரேக் அடிச்சு நிறுத்த முடியும். 2 வீலரில் ஏற்றி முறனால ஒரு பிரேக் அடிச்சு நிறுத்த முடியும், காலை ஒண்ணாம நிறுத்த முடியாது. உங்களோட விஷயம் எல்லாமே அந்த 2 வீலர் தான் சொல்றீங்க. ஆமாம், 2 வீலரால் பிரேக் அடிச்சு நிறுத்த முடியாது. அப்போ கால் ஊனி நிறுத்துறவனே சவாரி ஏற்றி அனுப்புகிறேன். கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. திருச்சி எங்கேருந்தோ வராங்க, அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினோடனே பக்கத்தில் அவங்களுக்கு தெரியாது சென்னை எப்படி இருக்கும், எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு தெரியாது. அவங்க ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்கும்போது அவங்க பக்கத்தில் போகிறதுக்கு 500 ரூபா 600 ரூபா அப்படின்னு கேட்குறதால அவங்களுக்கு தெரியாமல் காசு கொடுத்துட்றாங்க. பட் அப்புறமா அவங்க வீட்டில் சொல்லும்போது நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இந்த ஓலா போகலாம், ஊபர் போகலாம் அப்படின்றவங்க இன்னொருத்தங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரணம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லோ வராங்க இல்லையா,
அப்பவே வந்து நீங்க வந்து கரெக்டான ஒரு அமௌண்ட்டை சொல்லி அவங்கள ஏத்தி கரெக்டா பண்ணியிருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லையா? ரைட், அதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிறோம். அந்த ஆட்சியரை சொல்லுறது, இந்த ஆட்சியரை சொல்லுவோம், மீட்டர் கட்டணத்தை ஏற்றி கொடு, விலைவாசிக்கு தகுந்த மாதிரி ஏற்றி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுங்கிறோம். இவர் 59 ரூபா இருக்க சொல்ல எங்களுக்கு மீட்டர் கட்டணம் ஏற்றுது. இன்றைக்கி 110 ரூபா ஆயிடுச்சு பெட்ரோல். ஆயிலோட 120 ரூபா ஆகுது. இன்றைக்கி இன்னமும் ஏற்றலை. அப்போ ஒரு சில 100ல் ஒருத்தன் 1000ல் ஒரு டிரைவர் யாரோ இந்த மாதிரி இருப்பாங்க தான். ஆனால் இது டிரைவர் தான், ஆட்டோ டிரைவர் தான் பண்ணான்னு நான் சொல்ல முடியாது. என்னன்னா அதிகப்படியா இந்த மாதிரி ஆட்டோவுக்கு புது ஆள் யாரும் விவரமே இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிலவு புது ஆட்டோ இறங்குது. கிட்டத்தட்ட போன வருஷத்துல வரைக்கும் 45,000 ஆட்டோ இறங்குதுன்றான். அந்த 45,000 ஆட்டோவில் வந்து நீ ஒன்றா பாருங்க, எவனாவது அந்த வாங்கணும் யூனிஃபார்ம் போட்டு ஓட்டுறவனு இருக்கிறான பாரு, இருக்க மாட்டான். அது மீறினா 10 பேர் இல்லை 50-100 பேர் தான் இருப்பான். நீங்கள் இந்த பிரச்சனை நடக்கும், ஆனால் அது வந்து எங்கேயோ ஒன்று நடக்கும். இன்றைக்கி அதே மாதிரி ஓலா ஊபர் இவர் சொன்ன மாதிரி இந்த ஓலா ஊபர் ராபிடோ பைக் டாக்ஸி வந்து அந்த பொது வாகனத்தில், பொது போக்குவரத்து வாகனத்தில் காலை கீழே வைக்காமல் வண்டியிலே இருந்து தான் வண்டி ஓட்டணும். அப்போ பைக் டாக்ஸியில் வந்து அப்படி போனால் காலை கீழே ஊனணும். கீழே ஊன்ற மாதிரி இருக்கிற வண்டி வந்து இந்த பொதுத்தளத்துக்கு வரக்கூடாது. அது ஒயிட் போர்டு வண்டி. அப்போ ஒயிட் போர்டு வண்டினா அரசாங்கம் என்ன பண்ணணும், அந்த ஒயிட் போர்டு வண்டியை மஞ்சள் கலர் போர்டை மாற்றி அது வந்து பொது போக்குவரத்துக்கு அந்த சட்டத்தில் சேர்த்து அதை பண்ணணும். அதை பண்ணாமல் 25 ரூபா கிடைக்குது, 30 ரூபா கிடைக்குதுன்னா, இப்போ சாதாரண ஒரு ஆள் 25 ரூபா பால் கிடைக்குது, அதுக்காக போகிறான். செத்துட்டானா அவன் குடும்பத்தை யார் கவர்மெண்ட்டு காப்பாற்றுமா, இல்லை ஓலா கம்பெனிக்காரை காப்பாற்றுவான், ராபிடோ காப்பாற்றுவானா, யார் காப்பாற்றுவான்? யாரை காப்பாற்ற மாட்டான். அப்படின்னா இதெல்லாம் இதுவும் அரசாங்கத்துடைய பொறுப்பு தானே. இப்போ வளர்ந்து போச்சு. ஓலா ஊபர் ராபிடோன்றீங்க. மழை பெஞ்சா ஒரு ரேட்டு, வெயில் காஞ்சா ஒரு ரேட்டு, பீக் ஹவர்ஸில் ஒரு ரேட்டு. அவங்க யாருங்க முதல்ல நிமிஷத்து ரேட்டு நிர்ணயிக்குது? அப்போ கவர்மெண்ட் எங்கே போச்சு மீட்டர் வேலை ஃபிக்ஸ் பண்ணுறது? அவங்க யார் முதல்ல கேள்வி? அப்பப்போ பீக் ஹவர்ஸ் ஒரு ரேட்டு, இதுக்கு ஒரு இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டால் மட்டும் ஃபைன் போடுறீங்க. அப்போ அவங்க தான் தப்பாக ரேட்டு 17 ரூபா, 18 ரூபா, 16 ரூபா இப்படி போட்டுன்னு வராங்களே ரேட்டு. அப்போ அவங்கள யார் தண்டிக்கிறது? அப்போ மீட்டர்னு எதுக்கு இருக்குது சொல்லுங்கள்? என்கிட்ட காசு இல்லை, பஸ்ஸுக்கு என்னால் வெயிட் பண்ணுற அளவுக்கு என் வேலையில் டைம் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னால் இதுதான் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுது, இதெல்லாம் என்னால் போக முடியுது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்கிறாங்க. வேற வழி இல்லாமல் தான் எங்களுக்கும் வந்து சட்டத்துக்கு புறம்பாக கஞ்சா விற்கிறான், சாதாரண கஞ்சா விற்கிறான். அது கஞ்சா சாதாரண வேலை இல்லாத விற்கிறான் அப்படின்னு சொல்லி விட முடியுமா? அரசாங்கம் தடை பண்ணுறான்ல, பிடிக்கணும்னு ஒரு சட்டம் தேடி போடுறான்ல. அது மாதிரி தான் இதுவும் வீட்டில் போகிற அவனுக்கு எந்த எஃப்சி பண்ணுறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல. 300 ரூபா கொடுத்தா இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பான், 500 ரூபா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்சூரன்ஸ் கொடுப்பான். அப்போ கூட வண்டி ஓட யாரோ அவருக்கு மட்டும்தான் செத்தாக கிடையாது, பின்னாடி உட்காந்துக்கிறவங்க கிடைக்காது. ஏன்னா நீங்கள் அப்படி பார்க்கணும். அதனால தான் அந்த விஷயத்த நம்ம வந்து அதை பண்ணக்கூடாதுங்கிறதுனால நம்ம சொல்கிறோம். காசு இல்லைன்றதுக்காக நடந்து போகலான்னு நான் சொல்ல வரல. அதுக்காக நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஒரு செயலை பண்ணக்கூடாது. அப்போ கவர்மெண்ட்டு சட்டத்துக்கு புறம்பாக இப்போ யார் வேணாலும் வேலை இல்லை, அவள் படிச்சுட்டான், அப்போ என்ன வேலை என்ன தொழில் வேணாலும் பண்ணிக்கலாம்னு இப்படி பண்ண முடியாதுல்ல. நீங்கள் ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் பேசுகிறீங்க. கிளாம்பாக்கத்தில் பாலியல் பலாத்காரம் எப்படி நடக்குதுன்னா, பைக் இப்படி இருக்கு, எல்லா பைக்கும் இப்போ வந்துக்கிற பைக்கெல்லாம் இப்படி ஃப்ளாட் சீட்டு கிடையாது, ஏறி உக்காந்தோடனே போய் மாறு தான் போய் படுது. அது பாலியல் பலாத்காரம் வர தூண்டுறது இல்லையா? பிரேக் அடிச்சு ஓட்டினா வேணும்னே அடிச்சு பிரேக் அடிச்சு நான் செஞ்சா தப்பு, நீ செஞ்சா தப்பு இல்லைன்னா ஒருத்தரா பேச சொல்லிக்கிறாருல. பாலியல் பலாத்காரம்னு சொல்றோம்ல, இது யாரு தூண்டு வைக்கிறாரு? ஓட்டுறவர் தான் தூண்டு வைக்கிறாரு, அவங்கள ஆட்டோமேட்டிக்கா சாய வைக்கிறாரு. அது எப்படி பாலியல் பலாத்காரத்துல வரும்? பின்ன என்ன, மாறு போய் தாண்டினா தூண்டுதல் வராதா? ஆமா, அப்படிதான் வரும். அது எங்களுக்கு கண்ணாடி இருக்கு, பின்னாடி என்ன நடந்தாலும் நாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்படி ஒரு தவறாக நடந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி இறக்கிடுவோம். ஆனால் பைக்கில் இருக்கணும், இதை வேணும்னு பண்ணுறது தான், வேணும்னு ஓட்டுறது தான். ராபிடோ தொழிலாளிகள் மேலே வேற மாதிரியான ஒரு கண்டிப்பு இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது உண்மை தானே. பிங்க் ஆட்டை யார் ஓட்டணும்? பெண்கள் யார் ஓட்டுறது இப்போ சமயத்தில்? நான் போனது இல்லை. சொல்லுங்க. நீ போனது இல்லையா? இப்போ இன்னைக்கு கொடுக்குறாங்க, இன்னைக்கு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதுலேயும் பிங்க் ஆட்டோ எல்லாரும் பெண்கள் ஓடிடுவாங்களா? கணவன்கிட்ட தான் கொடுத்துருவாங்க. 1 லட்ச ரூபா மானியம். ஓலாவோ ஊபர்லதோ போகும்போது வேற வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கலாம்ல, தான் பொண்ணு எங்க இருக்கான், தான் பையன் எங்க இருக்கான், எப்படி வந்துட்டு இருக்கான், எந்த ரூட்ல வராங்க, தப்பா போறாங்க. அரசாங்கம் ஜிபிஎஸ் வைக்க வேண்டியதானே? ஜிபிஎஸ் வைக்க சொல்றோமே, ஆரம்பத்துல இருந்து ஜிபிஎஸ் மீட்டர் கொடுன்னு கேட்கிறோமே. ஜிபிஎஸ் ஏன் கொடுக்கல? பில்லு வர்ற மாதிரி ஜிபிஎஸ் போடுறது ஜெயலலிதா பீரியட்ல அறிவிச்சு பணமா ஒதுக்கிட்டாங்க. ஆனா இந்த 80 கோடி ஒதுக்கி இருக்கு. அந்த மீட்டரே வெளியே வரல, ரீஸ் பண்ணல. நான் என்ன கேட்குறேன்னா, அரசாங்கம் வந்து எஃப்சிக்கு போகிறோம், நாங்கள்
ஒரு ஆர்டிஓ வந்து எது செக் பண்ணுவாங்கன்னா வண்டி செக் பண்ணணும், மீட்டர் செக் பண்ணணும். ஆனால் இந்த எந்த ஆர்டிஓலையும் மீட்டர் செக் பண்ணுறதே கிடையாது, மீட்டரே ஓடுறது கிடையாது. அவர் ஆனால் ஒரு சீல் அடிச்சுட்டு போயிடுறாரு. அப்போ அரசாங்கமே இது வழிபடுத்துகிறாங்க. எந்த ஆர்டிஓலையும் மீட்டர் போய் பார்க்குறது கிடையாது. முதல்ல நாங்கள் மீட்டர் போட்டு 1.5 கிலோமீட்டர் ஓட்டு வருவோம், வந்து கரெக்டாக தான் மீட்டர் பார்ப்பாங்க. அந்த இத்தனை பாயிண்ட் வருது கரெக்டாக காசு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க எல்லாரும் பாஸ் பண்ணி. ஆனால் இப்போ அந்த மாதிரி எதிர்பாடே கிடையாது. அரசு ஊழியர் சம்பளம் அந்தமாரி ஏற்றிக்கிறாங்களா 4 வாட்டி, எத்தனை வாட்டி ஏற்றிக்கிறாங்க. அரசு ஊழியர், தனியார் சம்பளம், அதுபோல் எத்தனை வாட்டி கொடுத்தாங்க. இப்போது நீங்கள் நெருக்கடின்னு கேட்குறீங்க, இப்போ பைக் டாக்ஸியை பற்றி கேட்குறீங்க. இப்போது ஒயின் ஷாப்பில் விலை ஜாஸ்தி, சரக்கு, கள்ள சாராயம் சீப்பு, அதுக்குன்னு கள்ள சாராயத்தை போய் குடிக்க முடியுமா? அது இல்லை, ரெண்டுமே இல்லீகல் இல்லை. அதுதாங்க இல்லீகல் இல்லைல்ல, அப்படி கிடையாதுங்க. ரேபிட்டோ தானே. இப்போ ஒயின் ஷாப்பு விலை ஜாஸ்திங்க, சரக்கு, கள்ளச்சாராயம் இல்லீகல். அதுக்கு கள்ள சாராயத்தை கள்ளச்சாராயம் இல்லீகல். கள்ள சாராயம் பைக் டாக்ஸி. இவங்க சர்வே பிரகாரம், தொழிற்சங்க சர்வே பிரகாரம் 143 பேர் இந்தியாவில் இறந்துருக்காங்க. டெல்லியில் தடை பண்ணிக்கிறாங்க, மற்ற மாநிலத்தில் தடை பண்ணிக்கிறாங்க பைக் டாக்ஸி. புரியுதுங்களா? இங்கே வந்து பைக் டாக்ஸி வந்து ஓட்ட விட்டா எப்படி சொல்லுங்கள்? ஒரு லேடிஸ் இருக்கான், அதேமாதிரி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பையன், தெரிஞ்ச பையன், என்ன சவாரி இப்போ லேடிஸ் தான் போக சொல்ல ஒரு சவாரியா, வர சொல்ல ஒரு சவாரியா. அந்தமாரி எங்கள் தொழிலை வந்து பங்கு போட்டு மண்ணெல்லி போட்டால் என்ன அர்த்தம்? ஓகே, இப்போ நீ வந்து தொழிலில் இருக்கிறவங்களே இதில் செய்கிறாங்க. இன்ன வரைக்கும் நான் வண்டி ஓட்டி 43 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். இன்ன வரைக்கும் கால் சவர மோதிரம் வாங்கலை, வாங்கிறதுக்கு துப்பு இல்லை. என் பொண்டாட்டி என்ன சொல்கிறா, ரேஷன் கார்டுலேருந்து முதல்ல உன் பேர் எடுக்கணும், அந்த ஆட்டோ கருமாந்தரத்தை இது இந்த கருமாந்தரத்தை விற்றுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகன்றான். யார்? என் பொண்டாட்டி. டெய்லி வேதனையோட நான் 61 வயசுக்கு அப்புறம் எங்கேருந்து வாட்ச்மேன் வேலைக்கு போகிறது, இருக்கிறது இன்னும் 2-3 வருஷம் இருக்குது போகிறோம். இதுதான். அப்புறம் வந்து மகளிர் பஸ்ஸு ஃப்ரீ விட்டாங்க. இதெல்லாம் இல்லை மகளிர் பஸ்ஸு நாங்கள் வரவேற்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பாதகம் தானே. இப்போ என் ஒய்ஃபும் போகிற பஸ்ஸில் ஃப்ரீ, அதெல்லாம் சொல்ல. அப்போ ஆட்டோலாம் ஒரு காலத்தில் பயணம் பண்ணியிருந்தாங்கல்ல, இப்போ மகளிர் பஸ்ஸு ஃப்ரீ விட்டோன்னு எங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குல்ல, சில்லறை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொதுமக்கள். மும்பையில் அதேமாரி சிட்டி உள்ள பார்த்தீங்கன்னா டாக்ஸி, ஆனால் புறநகர் தாம்பரம் தாண்டி தான் இதர வாகனங்கள் இருக்குது. அதேமாதிரி பெங்களூர்லேயும் தாம்பரம் அந்த டிஸ்டன்ஸ் தாண்டி தான் இதர வாகனம். அதேமாரி இங்கே எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு மீட்டர் வேலையை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆட்டோக்காரனை தீவிரவாதியா சொல்லுங்கள்? ஆட்டோக்காரனை அடக்க முடியாதா? காக்கி சாப்பிட்டு போடு இல்லைங்க. ஆட்டோ நான் சொல்கிறேங்க, எங்கன்னா தொழிற்சங்கம் சொல்லி கொடுக்குது ஆட்டோக்காரனை தீவிரவாதி. அந்த அரசாங்கத்தில் அடக்க முடியாதா? ஏன் அடக்க முடியாது? மீட்ரு போட்டு ஏன் ஓட்ட வைக்க முடியாது? அந்தந்த காலத்துக்கு அப்போ பெட்ரோல் டீசல் கேஸை கூட விடுங்க, வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, விலைவாசி, எங்களுக்கு இன்னும் உணவு உடுக்க விட இருப்பு எதுவுமே நியாயமாக கிடைக்குதா? முதல்ல வந்து இந்த உலகத்துலேயே போக்குவரத்துக்கு தான் மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன் டாக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணு, இன்ஜினியருக்கு ஃபிக்ஸ் பண்ணு, வீட்டு வாடகை உரிமையாளருக்கு ஃபிக்ஸ் பண்ணு, எல்லாருக்கும் ஃபிக்ஸ் பண்ணு. ஒரு காய்கறி கடைக்கு போகிறீங்க, மார்க்கெட்டில் முருங்கைக்காய் 10 ரூபான்றாங்க, அங்கே 20 ரூபான்றாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஓ என் கடையை நான் 10 ரூபா சொல்லுவேன், 20 ரூபா எங்கே விற்கிறேன்னா அங்கே போய் வாங்கிக்க, இல்லை 10 ரூபா எங்கே கம்மி வருது அங்கே போய் வாங்க. அந்த உரிமை எங்களுக்கு இருக்குது ஆட்டோ தொழிலாளிக்கு. எங்களை வந்து நல்லபடியாக வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ காலத்துக்கு தாங்க நாங்கள் கெட்ட பேர் எடுப்போம். ஆட்டோக்காரனா வீடு கொடுக்க மாட்டான், ஆட்டோக்காரனா பொண்ணு கொடுக்க மாட்டான். ஆமாம், பொண்ணு கொடுக்க மாட்டான், கல்யாணமே பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஆட்டோக்காரனா பொண்ணு கொடுக்க, ஸ்கூலில் போனால் கூட ஆட்டோ பொண்ணு ஸ்கூலில் சேர்க்க மாட்டான். இந்த அவல நிலை இருக்குது இன்னும். எங்கள் காலம் எப்போ தான் மாறும்? நான் போயிட போகிறேன். இப்போ வர சன்னதிகள் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர் காரணம், முழுக்க ஒரு ஆட்சியாளர்கள் தான் காரணம். எவ்வளோ கடன் இருக்கு உங்களுக்குலாம்? எனக்கு இருக்குது ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. எனக்கு 10 இல்லை எனக்கு 10 லட்ச ரூபா இருக்குது. எனக்கு 63 வயசு ஆயிடுச்சு. என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பேன், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பேன். எந்த இடத்துலேருந்து வாங்கியிருப்பேன்? இதுலேருந்து வர முடியும், நான் லோன் போட முடியாது. எங்கேயும் கடன் வாங்கினாலும் சூரிட்டி கேட்பான். யாரை கேட்பான்? எனக்கு யார் தெரியும்? ஆட்டோ டிரைவருங்க தான் தெரியும். கவர்மெண்ட் சூரிட்டி கேட்பான். கவர்மெண்ட் சூரிட்டி கொடுத்தா அவருக்கு ஒரு பிரச்சனை மாறிடும். நான் கட்ட காட்டினா அவருக்கு இஎம்ஐ அவர்கிட்ட இருந்து போயிடும். அதனால கடன்காரனாக தான் இருக்கிறோம். எல்லா ஆட்டோ டிரைவர் பாக்கெட்லேயும் தண்டல் புக்கு இருக்கும். இல்லை ஆதாரம் வேணா கட்டா, இல்லை ஆதாரம் வேணா கட்டா இருக்கீங்களா? ஆமாம், தண்டல் புக்கு யாருக்கிட்டையும் இல்லாமல் இருக்காது. எல்லாருக்கிட்டையும் இருக்கும். தண்டல் நோட் புக் பாருங்க, தண்டல் நோட் புக். தண்டல் எத்தனை தண்டல் சார்? இது ஒன்றும் காமெடி கிடையாது. இல்லை இது காமெடி இல்லை. ஒரு டீ குடிக்கணும்னா கூட யோசிக்கிறோம். டீ குடிக்கணும்னா கூட யோசிக்கிறோம். டிஃபன்ல சாப்பாடு எடுத்துன்னு வந்துடும். அரசாங்கம் தான் காரணம். உங்களோட கருத்து, உங்களோட ஆதகம் எல்லாமே எனக்கு புரியுது. என்னோட கேள்வி என்னன்னா, சரி நீங்க பாதிக்கப்படுறீங்க, பாதிக்கப்படுறப்போ
இந்த ரேபிடோ ஓட்டுறவங்கள பார்த்தா அடிக்கிறது, அவங்க மேல வெறுப்பை வைக்கிறது இல்லையே, நியூஸ்ல வருதே, நிறைய வருதே. ரேபிடோ ஓட்டுறது வந்து பிக்கப் பண்ணா எதுக்கு, ஏன் போய் மிரட்டுறதா இருக்கட்டும், அதை வீடியோ எடுத்து போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் வன்முறை அப்படின்ற நான் என்னைக்குன்னா ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம். வந்து தொழிலாளி அவனுக்கு சவாரி கிடைக்கல, அந்த கோவத்துல ஒன்று ரெண்டு நடந்திருக்கும். அது ரெகுலர் கிடையாது. ஒரு ஹவரா உட்காந்துக்கிறோம், 2 மணி நேரம் உட்காந்துருக்கோம், 3 பேர் உட்காந்துரு வச்சுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து இப்போ பைக்கை போய் ஏற்றிட்டு வந்தானா எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போ நீங்க ராபரி பண்ற மாதிரி தானே? இல்ல இது அவன் போய் கேக்குறது இல்லன்னு அவங்க தானே புக் பண்றாங்க. ஏங்க அதுதாங்க யாராலங்க புக் பண்றாங்க? ஒரு கவர்மெண்ட் பண்ற ஏங்க இவன் யூஸ் பண்றதுனால தான் அவங்க வராங்க. எங்களுக்கு என்ன கோவம்? ஓட்டாதுன்னா அவங்க ஏன் வராங்க? பைக் டாக்ஸி கவர்மெண்ட் அதை மொத்தமா பேன் பண்ண. ஆமா அதான் நாங்க ஃபைட் பண்றோம். இவ்வளவு நேரம் நாங்க அதான் ஃபைட் பண்றோம். அதுக்கு வந்து நீங்க அவங்க மேல இல்ல வன்முறையை காட்ட வேணாம். இல்ல நாங்க பண்ணல. எப்போ ஏங்க ஒரு சம்பவம் நடக்குங்க. ஓட்டுறவங்க மேல இல்ல டிரைவர் மேல டாக்ஸி மேல பொதுமக்களுக்கு வருது இல்ல. ஏங்க நடக்கலாம் சொல்லுங்க. எப்போ நடந்ததுங்க? நான் தப்பு சொல்லுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் இது யார் காரணம்? அரசு தான் காரணம். நாங்க என்ன சொல்றோம்னா யார் இருங்க, யார் மேலேயும் எந்த பிரச்சனை இல்லைங்க. நீ கவர்மெண்ட் மீட்டரை சரி பண்ணி கொடுத்து நீயே ஆஃப் ஓபன் பண்ணதான் எங்க கோரிக்கையே. சரி ஓகே, இதான் உங்க கோரிக்கை. நீங்க டூ வீலர் ஆப் இந்த ரெண்டு விஷயம் தான் கோரிக்கை. டூ வீலர் அரசு எடுத்துடணும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.